ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் காரா உருண்டையும் மசாலா சுண்டலும் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி காஞ்ச மொச்சை எடுத்திருக்கேன். இது பட்டாணிலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மொச்சை எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் ஊற வச்ச மொச்சையை ஒரு குக்கரில் மாற்றிட்டு மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். மொச்சை நல்லா மாவாக வேகணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ரெண்டு வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து வெடிக்க விட்டுக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து பச்சை வாசனை போய் கண்ணாடி மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நமக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவை 2 கப் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா நிறைய சேர்த்து கொதிக்க விடுங்க, இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மல்லியில் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். மசாலா நல்லா கொதித்ததும் நம்ம வேக வச்சுருக்க மொச்சையை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். இது ஆறுனதும் கொஞ்சம் கெட்டியாகும். அவ்வளோதான், நம்ம மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மாவு தனியாக அரைச்சி செய்யணும், ஆனால் அதை விட இட்லி மாவில் செய்கிற போண்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டியாக அரைச்ச இட்லி மாவு எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. மல்லியிலையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய் பொடி, இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கங்க. உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது. பாருங்கள், இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் உருண்டை கரெக்டாக வரும். இல்லைனா நீங்கள் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது நல்லா ஆறுனதும் கிறிஸ்பியாகவே இருக்கும். 2 பக்கட்டும் நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம காரா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச காரா உருண்டை மொச்சை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க.